பல்கேரியாவில் 1911ஆம் ஆண்டு பிறந்தவர் பாபா வங்கா. எதிர்காலத்தை கணித்து கூறுவதில் இவர் ஒரு பிரபலமான நபராக பார்க்கப்படுகிறார். இவரின் உண்மையான பெயர் பாங்கெலியா பாண்டேவா குஷ்டேரோவா. சிறுவயதில் ஏற்பட்ட ஒரு புயல் விபத்தால் பார்வையை இழந்த பிறகு இவர் எதிர்காலத்தை காணும் திறன் பெற்றதாக நம்பப்படுகிறது. இவர் 1996ஆம் ஆண்டு மரணமடைந்தார். இவர் இதற்கு முன்னதாக 9லிருந்து 11 தாக்குதல் குறித்து முன்கூட்டியே கூறியிருந்தார். சோவியத் யூனியன் வீழ்ச்சி பற்றியும் கூறியதாக சொல்லப்படுகிறது. எதிர்கால ஆண்டுகள் பற்றி பல கணிப்புகள் சமூக ஊடகங்களில் பரவியுள்ளன. இந்நிலையில் அவர் 5079ஆம் ஆண்டு இறுதியாக இந்த உலகம் முற்றிலுமாக முடிவுக்கு வரும் எனும் வரை முழு கணிப்புகளையும் வெளியிட்டுள்ளார். அதில் சிலவற்றை இப்போது காணலாம். 2028இல் புதிய பவர் சோர்ஸ் கண்டறியப்படும். உலக பசிப்பினி ஒழியும். மனிதர்கள் வீனஸ் கிரகத்தை அடைவார்கள். 2033இல் பருவநிலை மாற்றத்தால் பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் கணிசமாக உயரும். 2043இல் உலக பொருளாதாரம் பலமடையும். ஐரோப்பாவில் இஸ்லாமிய ஆட்சி ஓங்கும். 2046இல் செயற்கை உடல் உறுப்புகள் பெருமளவில் உற்பத்தி செய்யப்பட்டு மனிதர்களுக்கு பொருத்தப்படும். 2066இல் சுற்றுச்சூழல் அழிவை ஏற்படுத்தும் புதிய ஆயுதத்தை அமெரிக்கா கண்டறியும். 2076இல் உலகில் சாதி வர்க்க பிரிவினைகள் மற்றும் படிநிலை அமைப்புகள் முற்றிலுமாக அழியும். 2088இல் மனிதர்களுக்கு திடீரென அதிவேக முதுமை தரும் ஒரு புதிய வைரஸ் நோய் தாக்கும். 2100இல் பூமியின் இருண்ட பகுதிக்கு வெப்பம் தருவதற்காக செயற்கை சூரியன் உருவாக்கப்படும். 2125இல் ஹங்கேரி நாட்டிற்கு விண்வெளியிலிருந்து சிக்னல்கள் கிடைக்கும். பாபா வங்காவின் பெயர் மீண்டும் உலகளவில் பேசப்படும். 2130இல் வேற்று கிரகவாசிகளின் உதவியுடன் கடலுக்கடியில் மனித சமூகங்கள் வாழத் தொடங்கும். 2221இல் வேற்று கிரகவாசிகள் குறித்த மிக கொடூரமான உண்மைகளை மனிதகுலம் கண்டறியும். 2288இல் டைம் டிராவல் சாத்தியமாகும். மனிதர்கள் வேற்று கிரகவாசிகளுடன் நேரடி தொடர்பு கொள்வார்கள். 2480இல் 2 செயற்கை சூரியன்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்வதால் உலகமே இருளில் மூழ்கும். 3010இல் நிலவின் மீது விண்கல் மோதுவதால் விண்வெளியில் பெரும் தூசு படலம் உருவாகும். 3797இல் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அழியும். மனிதர்கள் புதிய விண்மீன் மண்டலங்களுக்கு குடிபெயர்வார்கள். 4599இல் மனிதர்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வது சாதாரணமான ஒன்றாக மாறும். 4674இல் மனிதர்களின் மக்கள் தொகை 340 பில்லியனை எட்டும். வேற்றுக்கிரகவாசிகளுடன் இணைந்து வாழ்வார்கள். 5076இல் பிரபஞ்சத்தின் எல்லை கண்டறியப்படும். 5079இல் இறுதியாக இந்த உலகம் முற்றிலுமாக முடிவுக்கு வரும். பாபா வங்காவின் பல முன்கணிப்புகள் தெளிவான ஆவண ஆதாரங்கள் இல்லாமல் பிறகு உருவாக்கப்பட்ட கதைகள் அல்லது விளக்கங்களாக இருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இதனால் எல்லா கணிப்புகளையும் உறுதியாக நம்ப முடியாது.